வருஷம் கழிச்சு கில்லி படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு. இது ரீரிலீஸ் மாதிரி இல்லை. இப்போ கோட்டுக்கு பண்ணோமோ, இதுக்கு முன்னாடி வாரிசுக்கு, இதுக்கு முன்னாடி பீஸ்ட் அது மாதிரிலாம் பண்ணோமோ அதே மாதிரி தான் செலிப்ரேஷன் இப்பவும் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக 325 தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 crores கலெக்ட் பண்ணோம் கண்டிப்பாக. எல்லாம் செம்ம செலிப்ரேஷனும் உள்ளேயும் வேறு லெவலு. நம்ம சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் பாலமுருகன் அவரோட சார்பில் இந்த 9 மணி ஷோ ஏற்பாடு பண்ணி எல்லோரும் வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவோம். டிஜே பண்ணியிருக்காங்க, வெளியே வச்சு டிஜே பண்ணியிருக்கோம். காலைல 7 மணிலேருந்து செலிப்ரேஷன் ஓடிட்டுருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே தளபதியை கொண்டாடுறாங்க. 2026லையும் கொண்டாடுவாங்க. காலையிலேருந்து ப்ரோ இப்போது ஃபுல்லாக மதியானமும் ஃபுல்லாகிடுச்சு ஷோ, ஈவினிங்கும் ஃபுல்லு. நாளைக்கு தொடர்ந்து ஒரு 3 நாளே ஃபுல்லாக தான் ப்ரோ இருக்குது. ஒன்றும் இப்போ டிக்கெட் இல்லாமல் என்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ப்ரோ, டிக்கெட் ஒன்று இருக்கான்னு. அந்தளவு நல்லா போயிட்டுருக்கு ப்ரோ. எல்லா தேட்டர்லையுமே சரி, ராக்கி தேட்டரில் எல்லா தேட்டர்லையுமே, ரோகிணி, கமலா எல்லா இதுலேயுமே வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் ஜி. தளபதியோட மவுஸ் வந்து கம்மியாகாது ஜி. இது வந்து என்ன சொல்கிறது, 20 வருஷம் முன்னாடி பார்த்த படம் மாதிரியே இல்லை ஜி. ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தோமோ இன்னும் அதே ஒரு என்ஜாய்மெண்ட்டு, அதே உற்சாகத்தில் தான் பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ நல்லா இருந்தது. ஒன்று அடுத்து இப்போ கோட் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஒன்று செப்டம்பர் 5. இப்போ அது ஒன்று இதோட சிறப்பாக பண்ணுவோம் ப்ரோ. 26ல் ரொம்ப சிறப்பாக மக்களுக்கு நல்லா பண்ணுவோம் ப்ரோ. இதுவரையும் நாங்கள் இப்போ தேட்டரில் நல்லா பண்ணிகிட்ருக்கோம், இப்போயும் நல்லா வெளியே பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று 26 தளபதி வந்துட்டாருன்னா இன்னும் சிறப்பாக பண்ணுவோம் ப்ரோ. கில்லி படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அப்போ எங்கள் யாருக்குமே எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. ஏன்னா நாங்களாம் அப்போ சின்ன பசங்க. இப்போது அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து திருப்பி தேட்டரில் நாங்கள் வந்து இந்த படம் தான் பார்க்கணுன்னு எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பக்கா தளபதி ஃபேன்ஸோட எல்லோரும் என்ஜாய்மெண்ட்டோட செலிப்ரேஷனோட பார்த்தோம். இப்போ அப்போ ரிலீஸ் ஆனது எப்படி இருக்கோ அதே வைப்பு, அதே இது இன்னும் குறையவே இல்லை தளபதி ஃபேன்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே. 2026ல் எங்கள் வேலு ரைடு ஆன் ஆகுது. அப்படி போகிற சாங் வந்து 2 டைம் போட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. நீங்கள் உள்ள கேமரா தூக்கிட்டு இருந்தீங்க, இதை விட இன்னும் பயங்கரமாக கிடச்சிருக்கோம். தளபதிக்கு மாஸ்க் வரையாதல 2026ல் நம்ம ஆச்சு. எங்கள் அண்ணன் தான். வந்து இதுக்கப்புறம் ரீரிலீஸ்லாம் கிடையாது, நியூ ரிலீஸ் தான் ப்ரோ இன்றைக்கி. சரிங்களா? தளபதி எப்போவுமே 2026 நம்மக்கிட்ட கப்பு, தளபதியே சொல்லியிருந்தாரு கப்பு முக்கியம் பிகிலே. இதுதான் கண்டிப்பாக கப்பு முக்கியம். ஆமாம், கண்டிப்பாக கப்பு முக்கியம்தான். உங்களுக்கே தெரியும், இங்கே பாருங்கள் ரீரிலீஸ் மாதிரியா இருக்குது. இப்போது இதில் பாருங்கள், எல்லா ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம். இப்போ போயிட்டு ஒரு லேடிஸ் அவ்வளோ டான்ஸ் ஆடுறாங்க, அவ்வளோ ஆர்வம் எல்லாருக்குமே. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் மாதிரியே தெரியலண்ணா, சூப்பராக இருந்தது. ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி ப்ரோ. இதில் எல்லாமே இட்டு ப்ரோ. இது எல்லா படத்துலையும் அப்படி போடு 2 வாட்டி போட்டாங்க, செம்மையாக இருந்தது. இருக்கிற லேடிஸ்லேருந்து இது கூட பரவாயில்ல, அண்ணா இருக்கார் பாலமுருகண்ணா, அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணி பார்த்தாரு. உண்மையாக சீரியஸாக எல்லாம் கேம்பெயின் பண்ணி எல்லாருமே ஒன்றா நிற்க வச்சு எல்லாமே இது பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இங்கே இருக்கிற எல்லாரையும் டான்ஸ் ஆடி விட்டு அவர் பார்த்துட்டு இருந்தார் விஜயமுருகண்ணா. அவர் தான் வந்து சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர். அவர் எல்லாரையும் பார்த்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தார். எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, அவருக்கு அவ்வளோ இது. நம்ம பசங்களை எல்லாருமே நிற்க வச்சுட்டு ஒன்றா இது பண்ணி எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஓரமாக போய்ட்டு நின்று கை கட்டின்னு எல்லோரும் யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வாட்ச் பண்ணார். அந்த அளவுக்கு ரெடி பண்ணவர் நம்ம பாலமுருகன். அது இருக்கார் பாருங்கள், அவர் தான் புரியுதுங்களா? அவர் இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லை. அவருக்காக கண்டிப்பாக இறங்கி வேலை செய்வோம். 2வது தளபதி, உங்களுக்கு உயிரான உயிர் அவர் தான். இப்போ மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்து நம்ம தளபதி ஃபேன் தான். எப்போவுமே தளபதி தான், இதுக்கப்புறம் யாருமே கிடையாது. ஆனால் 2026ல் கப்பு முக்கியம், கண்டிப்பாக அடிக்கிறோம், ஜெயிக்கிறோம். 20 வருஷத்துக்கு கழிச்சு கில்லி படம் திரும்பி ரிலீஸ் ஆகிருக்கு. எங்கள் தலைவரை நம்ம திரும்பி பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் அப்போ அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப சின்ன வயசாக இருந்தோம். அந்த ஈர்ப்பு அதே இது இந்த வாட்டியும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. அதே மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த படம் வந்து புதுமையாக அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் இல்லை, கொஞ்சம் கிளாரிட்டியாக HD கிளாரிட்டியாக கொஞ்சம் பக்காவாக நல்லா சூப்பராக தெரிஞ்சுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே உற்சாகத்தோடு தான் இப்போ பார்த்தோம். இந்த முருகன் தேட்டரில் வந்து எங்கள் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக நம்ம அம்பத்தூர் ஜி பாலமுருகன் அவர் தலைமையில் கொஞ்சம் செலிப்ரேஷன்லாம் பண்ணி திருப்பி பண்ணது எங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது.
20 வருஷத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆச்சு சொன்னாங்க. அந்த டைமில் வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியல. ஆனால் இப்போ வந்து ரீரிலீஸ்லாம் கிடையாது, இது நியூ ரிலீஸு. அப்போ எப்படி என்ஜாய் பண்ணாங்களோ அதை விட இப்போ பயங்கரமாக நாங்கள் செம்ம வைப்பாக என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு இதுதான் நியூ ரிலீஸு, எங்களுக்கு ரீரிலீஸ் கிடையாது, எங்களுக்கு இதுதான் நியூ ரிலீஸு. இதை விட இன்னும் வேறு லெவலில் அந்த படம் வரும், நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். இன்னும் பயங்கரமாக பண்ணுவோம், சிறப்பாக பண்ணுவோம். அதை விட ஒன்று முக்கியமானது, கப்பு முக்கியம், பிகிலு. ஓகேவா? தளபதி. இது வந்து 20 வருஷம் முன்னாடி எடுத்த படம் மாதிரியே தெரியல ப்ரோ. இதெல்லாம் நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ கூட்டம். மற்ற படங்கள்லாம் ஃபஸ்ட் ஷோ படம் யார் படம்னு எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட் ஷோக்கு இவ்வளோ கூட்டம் வருமா, இல்லை ஃபஸ்ட் நாளைக்கு இவ்வளோ கூட்டம் வருமா பாருங்கள். தளபதி ஒருத்தருக்கு தான் ப்ரோ வரும். இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் ப்ரோ. இனிமேல் நாங்கள் காட்டுவோம் பாருங்கள் ப்ரோ 2026 அதுதான் ப்ரோ வெயிட்டாக இருக்கும். சரிங்களா? ரீரிலீஸ்னா இதான் ரீரிலீஸு. 3 படம் வாரின மாதிரி அதெல்லாம் ஓரம் அப்படியே. இதான் ரீரிலீஸு. கூட்டம் பார்த்தல, செகண்ட் ஷோக்கே இவ்வளோ கூட்டம். நீ 20 நாள் கழிச்சு வந்தாலும் இதே கூட்டம், 100 நாளும் இந்த படம் ஓடும். எங்கள் அப்பா பார்த்த படம் இப்போ நான் வந்து பார்க்குறேன். அதான் ரீரிலீஸு. ரீரிலீஸ்னால் இப்படி இருக்கணும். தளபதி தமிழக வெற்றி கழகம்.